நம்முடைய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மார்க்கு 1வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனியும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். மார்க் எழுதின சுவிசேஷம் அங்கே பிரஜாதிகளுக்காக எழுதப்படுகிற ஒரு சுவிசேஷம். பிரஜாதிகள் சொல்லி குறிப்பாக சொல்லும்போது ரோமாபுரியிலே காணப்படுகிற அந்த மக்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிதாவின் சித்தத்தை செய்ய வந்த ஒரு சர்வன்ட், பணியாளன் என்பதாக மனுஷகுமாரனாக அவரை மார்க் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். மார்க் அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை பற்றி அல்லது அவருடைய மனுஷீகத்தை பற்றி அதிகமாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த புத்தகத்தில் நாம் ஆண்டுக்கு சுத்தமானால் தொடர்ந்து நாம் படிக்கலாம். இன்றைக்கு நான் முதல் 8 வசனங்களை குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம். 10வது அதிகாரம் 45வது வசனத்தை பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் மார்க் 45வது வசனம். மார்க் 10:45. மார்க் அதில் அதை குறிப்பிடும் பொழுது அப்படியாக குறிப்பிடுகிறார். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஊழியம் கொள்ளும்படியாய் வரவில்லை. எதற்காக வந்தார்? அவர் ஊழியம் செய்ய வந்தார். அவர் ஒரு வேலைக்காரனாக, ஊழியக்காரனாக இந்த உலகத்திலே பணியை கொள்ளும்படியாக வராமல் பணி செய்யும்படியாக வந்தார் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் மனுஷகுமாரனாக, மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார் என்பது அநேக குறிப்புகளை மார்க்கு தன் புத்தகத்திலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதல் அதிகாரம் 41வது வசனத்தை பாருங்க. மனதுருகி என்று சொல்லி ஒரு பதம் அங்கே பயன்படுத்துகிறார். மனிதன் ஒருவன் மற்றொருவனை பார்த்து மனதுருகிறது போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது மனதுருகி. 41வது வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்ன. மனதுருகுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு மனித உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார் அங்கே மார்க் 3வது அதிகாரம். மார்க் 3வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் இறுதிய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு மனுஷனாக மனித உணர்வுகளை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். விசனப்படுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 6வது அதிகாரம் மனித உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மார்க் அதிகமாய் பயன்படுத்தி இருக்கிறார். 6வது அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்க. இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல் இருக்கின்றபடியால் அவர்கள் மேல் மனதுருகினான் சொல்லி வாசிக்கிறோம். அதே 8வது அதிகாரம் 12வது வசனத்தில்
அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விடுற பழக்கம் நமக்கு உண்டு இல்லையா? சரி, ஆண்டவர் அப்படியே அவங்கள பார்த்து பெருமூச்சு விடுறார். என்ன சூழ்நிலை பாருங்களேன். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளங்கள் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த பெருமூச்சு ஒரு மனித உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். 9வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்க. அறிந்து கொள்வதற்காக நான் எடுத்து காட்டுகிறேன். சரியா? 9:36 ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டேன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் அங்கே அந்த நேசத்தை அந்த வழியில் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் மனித இடர்பாடுகள், அவருக்கு லிமிட்டேஷன்ஸும் இருந்தது அவர் மனிதனாய் வந்தபடினாலே. அதையும் மார்க் பல இடங்களிலே வெளிப்படுத்துகிறார். 4வது அதிகாரம் 38வது வசனத்துல, இதே மார்க்கிலே 4வது அதிகாரம் 38வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார், தூங்கிக் கொண்டிருக்கிறார். இப்ப தூங்கினார் என்ற, அப்ப ஏன் தூங்கியிருப்பார் நினைக்கிறீங்க? களைப்பா இருந்திருப்பார். ஓய்வில்லாமல் பணி செய்தபடினாலே அவர் அக்கறைக்கு போக அவங்க படகுல ஏறி படகுலே நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். 11வது அதிகாரம் 12வது வசனம். 11வது அதிகாரம் 12வது வசனம். மறுநாளில் அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்ட வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி வந்துருச்சு, சாப்பாடு வேணும் என்று சொல்லி நினைக்கிறேன். அப்பதான் அத்திமரத்தை பார்த்து கனியை தேடுகிறார். சரியா? 13வது அதிகாரம் 32வது வசனம். 13:32 அவர் சொல்கிறார், அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் என்று சொல்கிறார். எனக்கு தெரியாதுன்னு சொல்றார். ஏசாமிக்கு ஏதாவது தெரியாதா? அவர் மனிதனாய் வந்தபடினாலே அவருக்கென்ற சில எல்லைகள் உண்டு. நம்ம ஒரு எல்லையை தாண்டி நம்ம போக முடியாது. மனிதனாய் இருக்கிறனால சில காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியுமா? முடியும். தெய்வீகம் என்ற நிலைமையிலே அவரால் செய்ய முடியும். ஆனால் அதே வேளையிலே மனுஷன் என்ற நிலைமையிலே அவருக்கு சில லிமிட்டேஷன்ஸ். களைப்படைந்தார், பசி உண்டாயிற்று. மனிதன் என்ற நிலைமையில் அவர் சொல்கிறார், பிதா ஒருவர் தவிர அதெல்லாம் யாருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது என்று சொல்கிறார். பொய் சொல்லவில்லை, அது உண்மையான ஒரு காரியம். லிமிட்டேஷன்ஸ், அவருக்கு என்று சில எல்லைகள் உண்டு, இடர்பாடுகளும் இருந்தது. மனுஷன் என்ற நிலைமை, மனிதன் என்ற ஒரு நிலையை மார்க் தன் சுவிசேஷத்தில் அதிகமாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரி, இந்த புத்தகத்துக்கு நாம் போகலாம். முதல் அதிகாரத்துக்கு வரலாம். பொழுது ஆண்டவர் நம்மை போல் ஆனார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தெய்வம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வன் யாரை போல மாறினார்? நம்மை போலானார். பிலிப்பியர்ல சொல்லும் பொழுது, தேவனுக்கு சமமா இருந்தவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். வெறுமையாக்கினார் என்று சொன்னால் அப்படியே தெய்வமாகவே வந்து இறங்கவில்லை. யாராக தான் வந்தார்? மனிதனாக வந்தார். அடிமையை போல அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார் சொல்லப்பட்டிருக்கு. வெறுமை என்று சொன்னால் அவர் அந்த நிலையை விட்டு கீழே இறங்கி வருகிறார். அவருக்கென்று சில இடர்பாடுகள் இருந்தது. பசி உண்டாயிற்று, தாகம் அடைந்தார், வருத்தப்படுகிறார், பெருமூச்சு விடுகிறார். இதெல்லாம் அவருக்கும் இருந்தது. அவர் நம்மத்திலே நம்மை போலதான் நமக்காக வாழ்ந்தார். அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம், தெய்வம் நமக்காய் செய்த ஒரு காரியம். அதே வேளையில் அவர் தெய்வன் என்பதை நானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது. ஆனால் மார்க்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மனுஷகுமாரன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இந்த புத்தகத்தை அதிகமாக எழுதுகிறார். சரி, முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தியின் ஆரம்பம் அது. அப்படிதான் அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவான இந்த பூமியிலே வந்ததுதான் மனுக்குலத்துக்கு என்னது? நற்செய்தி. எங்க அறிவிக்கப்பட்டது? தெய்வதூதன் வானத்திலே தோன்றி என்னதான் அறிவிக்கிறான்? மெய்ப்பொருளுக்கு என்ன அறிவிக்கிறான்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அறிவிக்கும் பொழுது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி தான் அறிவிக்கிறான். என்ன? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பூமியிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த அந்த பிறப்பின் செய்தியானது உலகத்தின் நற்செய்தியின் ஆரம்பமாய் காணப்படுகிறது. காரணம், உலகம் இருளிலே இருந்தது,
மனிதன் பாவத்திலே சிக்குண்டான், மனிதனுக்கு விடுதலை இல்லாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது மனிதனுக்கு சுவிசேஷத்தின் ஆரம்பம். மார்க் அதை எழுத ஆரம்பிக்கும் பொழுது இப்படியாக எழுதுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம். சிமியோன் கூட குழந்தையை தூக்கிட்டு என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாமா? சிலருக்கு பிரயோஜனமா இருக்கா? லூக்கா 3வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம். அதே 2வது அதிகாரத்துல தேவதூதர்னு சொல்றாங்க இல்லையா? நான் சொன்ன வசனம் எந்த இடத்துல இருக்கிறது? 10வது வசனம் 2:10 இருக்கிறது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தின்னு சொல்கிறார். தேவதூதர்கள் சொன்னார்கள். 30வது வசனத்துக்கு வரலாமா? 30வது வசனத்துல சிமியோன் அந்த குழந்தை 8வது நாள்ல ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போன குழந்தையை தன் கையிலேயே தூக்கி கொண்டு இந்த காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 30வது வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை, பெருமை. மனிதனுக்கே ஒரு பெருமை வந்த ஒரு நாள் எது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாளாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அது வாசிக்கிறோம். அது கூட வாசிக்கணும். ஏசாயாவுக்கு போலாமா? ஏசாயா 9வது அதிகாரம். அப்படியே மார்க்கில் கை வச்சுக்கோங்க. மார்க்கில் இருந்து தான் நம்ம படிக்க போகிறோம். ஏசாயா 9வது அதிகாரத்துக்கு வரலாம். அதே காரியத்தை தான் மத்தேயு அங்கே எடுத்து எழுதுகிறார். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பெரிய வெளிச்சம் பூமியிலே வந்தது என்று சொன்னால் அது யாருடைய வருகை? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. இதே காரியத்தை தான் மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் அங்கே மத்தேயு எழுதுகிறார். மத்தேயு அதை எழுதும் பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். எப்பொழுது சொல்லி எழுதுகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலிலேயா பகுதியிலே நாசரேத்தூரை சேர்ந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து போய் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது இந்த வசனத்தை எடுத்து மத்தேயு அங்கே எழுதுகிறார். அதை கூட வாசிக்கலாமா? மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனத்துல 13வது வசனத்திலிருந்தே வாசிக்கிற பாருங்க. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி எனும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடு நப்தலி நாடும் ஆகிய பிரஜாதிகளுடைய கலிலியாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிற வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து பூமியில தன் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அந்த ஆரம்பத்தை குறிப்பிட்ட மத்தேயு உடனே ஏசாயால சொல்லப்பட்ட அந்த காரியத்தை அங்க எடுத்து எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் அல்லது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பானது உலகத்தின் நற்செய்திக்கு ஆரம்பமாயிருக்கிறது. அதுதான் மார்க் அங்கே சொல்லி ஆரம்பிக்கிறார் முதல் வசனத்துல. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படி சொல்றார். ஒருவேளை இந்த புஸ்தகத்தின் ஆரம்பம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுவதை விட சுவிசேஷத்தின் ஆரம்பமாக அது காணப்படுகிறது. ஆனா அதே வேளையில உடனடியாக மார்க் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி ஆரம்பிக்கல. ஏசாமி பிறப்பை பத்தி எல்லாம் மார்க் சொல்லல. ஏசாமியுடைய பிறப்பை பத்தி மத்தேயு பேசுகிறார், லூக்கா பேசுகிறார். ஆனா மார்க் என்ன பண்ணல? பேசல. யாரை பத்தி பேசுறாரு பாருங்களேன். 2வது வசனத்துக்கு வரலாமா? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் சொல்லிட்டு உடனடியாக சொல்லுகிற காரியம் 2வது வசனம். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உனக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செபை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுத இருக்கிற பிரகாரமாய் அப்படி சொல்ல. யாரை பத்தி பேசுகிறார்? யோவான் ஸ்நானகனை பற்றி பேசுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதற்கு முன்பதாக அல்லது இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை இந்த பூமியிலே ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துடைய பணியானது பூமியிலே ஆரம்பமாயிடுச்சு. யார் மூலமாய் ஆரம்பமாயிற்று? யோவான் ஸ்நானகன் மூலமாக ஆரம்பமாச்சு. இயேசு கிறிஸ்துவை பற்றி வேத புஸ்தகம் முன்னறிவித்தது. ஏசாமி இப்படி பிறப்பார், பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அது சொல்லப்படுவதற்கு முன்பதாக இன்னொன்று சொல்லப்பட்டது. இதுதான் சொல்லப்பட்டது, அவருக்கு ஒருவன் வந்து வழியை ஆயத்த பண்ணுவான் என்று சொல்லப்பட்டது. அதுதான் இங்கே மார்க் எழுதுகிறான்.
அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு முன் அறிவிக்கப்பட்டது என்பது உண்மை. ஆனால் அதற்கு முன்பதாக இன்னொருவன் வந்து ஒருவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான். அப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்தினவர் யார்? வழின்னா ரோடு போட்டாங்களோ? என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? யோவான் ஸ்நானன் வந்து அந்த சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 400 ஆண்டுகள் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் கிடையாது. ஒருவேளை இதுக்கு முந்தின புஸ்தகம் எதுதான்? பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் எது? மல்கியா. அந்த தீர்க்கதரிசிகளின் காலத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் இடைப்பட்ட காலம் ஏறக்குறைய 400 ஆண்டுகள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேற தீர்க்கதரிசிகள் அனுப்பப்படவில்லை. அப்ப அந்த காலம் இருண்ட காலம் என்று அழைக்கப்பட்டது. திடீரென்று இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் ஜனங்களால் என்ன பண்ண முடியாது, அடையாளம் காணுவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒரு பெரிய மனிதர் வருகிறார் என்று சொன்னால் அதுக்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்க? அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வருகிறார், ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி. வரப்போகிறது யார் என்று சொன்னால் உலகத்தின் இரட்சகர் வரப்போகிறார். இத்தனை காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்த மேசியா வரப்போகிறார் என்பதனாலே அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக, ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக, வருகிற அவரை ஜனங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் ஒருவனை அனுப்புகிறார். அவர்தான் யார்? இந்த யோவான் ஸ்நானகன். அவரை தீர்க்கதரிசி என்று சொல்லவா? ஆண்டவரே சொல்கிறார், அவன் தீர்க்கதரிசியிலும் மேலானவன். அவருக்காக எந்த ஊழியங்க ரொம்ப பெரிய ஊழியம்? இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஊழியக்காரங்களுக்கு பின்னாடி ஒன்று போட்டுக்கிறாங்க, இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி, வரம் பெற்றவர் என்று சொல்லி. தீர்க்கதரிசியிலும் மேலான ஊழியங்கள் உண்டு. ஆனால் எல்லா ஊழியம், தேவன் நம்மை ஏற்படுத்துகிற ஊழியம் முக்கியமான ஒரு ஊழியம். யோவான் ஸ்நானனை பற்றி இன்னைக்கு சில குறிப்புகளை பார்க்க போகிறோம். யோவான் ஸ்நானகன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். அது வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்றுதான் அவனுக்கு பெயர். அவன் யோவான் ஸ்நானகன் என்பது, யோவான் என்பதுதான் அவனுடைய பெயர். அவன் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தபடினாலே அவனுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்க? யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி பேர் வைத்தார்கள். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் எதற்காக இந்த பூமியிலே வந்தான்? தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக வந்த ஒரு மனுஷன். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் மகிழ்ச்சியானது முன்னதாகவே ஆரம்பமாயிடுச்சு. யோவான் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். அங்கே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை பற்றி ஒரு குறிப்பு இங்கே வருகிறது. யோவான் 5வது அதிகாரம், யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தேன். மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த நாட்களிலே. ஆனால் தான் எருசலேமிலிருந்து நிறைய பேர் புறப்பட்டு ஓடுறாங்க. பாருங்களேன், மார்க் 5வது முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார். பெரும் திரளான கூட்டங்கள் ஓடினார். ஏன்னா 400 ஆண்டுகள் யார் இல்லை? தீர்க்கதரிசிகள் இல்லை. ஜனங்களை வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவன் இல்லை. நிறைய மத தலைவர்கள் இருந்தார்கள், ஆனால் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒருவன் இல்லை. ஆனால் இப்பொழுது ஒருவன் வந்திருக்கிறான். ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? யோவான்ல வாசிக்கிறோம், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிக்குற மனதாயிருந்து. அவன் அநேக ஜனங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோவான் அங்கே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அதோடு கூட அவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் என்னவாக தான் வைத்திருக்கிறான். உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை என்ன? நம்முடைய வேலை என்ன? ஜனங்களை ஆயத்தப்படுத்தான். என்னாலையும் உங்களாலையும் ஜனங்களை ரட்சிக்க முடியாது. நம்ம ஜனங்களை ரட்சிக்க முடியும், ஆனால் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவன் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே கிரியை செய்வதற்காக அவனை ஆயத்தப்படுத்த வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. நீங்க பணி செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்கள் வாழுகிற இடத்துல, நீங்கள் ஜனங்களோடு கூட பழகும் பொழுதும், ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் வாழும் பொழுதும் அவங்களை யாருக்கா ஆயத்தப்படுத்தணும்? அவங்களை நீங்க மாற்ற முடியாது, நம்மால் ரட்சிக்கவும் முடியாது. பதிலாக அவனுடைய இருதயத்திலே
தேவன் கிரியை செய்யத்தக்கதாக அவனை என்ன பண்ண வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். மத்தியானத்தில் சில காரியங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். அப்ப ஆண்டவர் இங்கே இந்த மனுஷனை பயன்படுத்துகிறார் ஆயத்தப்படுத்தும்படியாக. லூக்கா எடுத்துக்கோங்களேன், அங்கே சில குறிப்புகள் எக்ஸ்ட்ரா இருக்குது. 3வது அதிகாரத்திலே 3வது வசனமும் 4வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுங்களுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் சொன்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க சொன்னா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக, நீங்க அவரை ஏற்றுக்கொள்வதற்காக என்ன பண்ணுங்க? ஆயத்தப்படுங்கள். யோவான் ஸ்நானன் பண்ண முதல் பிரசங்கம் என்ன? யார் சொல்ல முடியும்? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கு. இயேசு கிறிஸ்து பண்ண முதல் பிரசங்கம் அது. மத்தேயு 4வது எடுத்துக்கலாமா? சரியா? மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் யோவான் ஸ்நானன். 4வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார், பிரசங்கிக்க தொடங்கினார். யார்? இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானன் அதான் பண்ணினான். ஆனால் வரப்போகிற இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மக்களை அவன் ஆயத்தப்படுத்துகிற மனுஷன். நம்ம பண்ண வேண்டிய பிரசங்கம் இதுதான். என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்கள் கடனை எல்லாம் தீர்ப்பார், கண்ணீரை துடைப்பார். அதுவா பிரசங்கம்? அது பிரசங்கம் இல்லை, அது செய்வார் ஆண்டவர். ஆனால் மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மனிதன் பார்க்கவே முடியாது. மனம் திரும்புவதை பற்றி தான் பிரசங்கம். மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சொல்லிதாங்க ஆகணும். நேற்றைய தினத்தில் சொக்கலினாரில் பேச ஆண்டவர் கிருபை கொடுத்தா, அதான் பேசினேன். அதுதான் பேசணும், வேற வழியே கிடையாது. சுவிசேஷமே அதுதாங்க, வேற எதுவும் சுவிசேஷமே கிடையாது. மனிதன் மனம் திரும்பி ஆக வேண்டும். அதனால்தான் சொல்கிறா, கர்த்தருக்கு உங்கள் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதைகளை செவை பண்ணுங்கள் சொல்லும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புகிற ஒரு நிலைமைக்குள்ளாக வர வேண்டும். மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்ன? நான் போகிற வழி தவறு, நான் திரும்ப ஆயத்தம் என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்ல வேண்டும். நான் செய்கிற காரியம் தவறு, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன், நான் திரும்ப ஆயத்தம் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்லி அவன் மனம் திரும்ப தீர்மானம் எடுக்க வேண்டும். 2வது குமாரன், 2 பிள்ளைகள் இருந்தாங்க ஒரு மனுஷனுக்கு. 2வது பையன் என்ன பண்ணான்? அப்பாவுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் துன்மார்க்கமாய் வாழ கடந்து போய்விட்டான். திரும்பி வந்தான். ஒரு நாளில் எல்லாவற்றையும் இழந்து போய் பரிதாபமான நிலைமையோடு வந்தான். என்ன சொல்லி வந்தான்? அப்பாவிடத்தில் என்ன சொன்னான்? நான் உமக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து அங்கே திரும்பி வருகிறான். அப்ப அதுதாங்க முதல் ஆரம்பம். அதுக்கு பின்னாடி அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் கிடைத்தது. பழைய நிலைமைக்கு அவன் உயர்த்தப்படுகிறான். தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிறான். ஆசீர்வாதத்தை பற்றி அங்கே பேசவில்லை. முதலாவதாக அவன் செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்ப வேண்டும். அதை தான் யோவான் ஸ்நானன் சொல்கிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது சொல்லி மனம் திரும்ப வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு உலகத்துக்கு தேவை என்னவென்று சொன்னால் மனம் திரும்புதல். ஏசாமி இன்றைக்கு உலகத்தில் சொல்ற காரியம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோமே, அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டு. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கிறேன். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தான்னு சொன்னா, நாம் தெரியாமல் செய்த காரியங்களை பற்றி ஆண்டவர் என்ன பண்ணல? கண்டு கொள்ள விருப்பம் இல்லை அவருக்கு. அறியாமையுள்ள காலங்கள், நான் தெரியாமல் செய்த தவறை பத்தி ஆண்டவர் என்ற கேள்வி கேட்க விரும்பவில்லை. ஆனால் இப்பொழுது என்ன செய்ய சொல்கிறா? செஞ்சதை நான் இப்ப கேட்கலப்பா, இப்ப நீ செய்ய வேண்டியதை நான் சொல்லுகிறேன் தான் இந்த வசனம் சொல்லுகிறேன். சரியா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்குவா.
அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இப்ப இன்றைக்கு மனுஷனிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீ என்னென்ன பாவம்லாம் செஞ்ச சொல்லுப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. அதெல்லாம் நீ மடத்தனமா செஞ்ச காரியம், அறியாமல் செய்த காரியம், அதை நான் மறக்க விரும்புகிறேன், மன்னிக்க விரும்புகிறேன். ஆனா நீ இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம் எது? மனம் திரும்ப வேண்டும். எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் தேவன் கட்டளையிடுகிற காரியம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான். அதுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட வேண்டிய செய்தி. அங்கே யோவான் ஸ்நானன் அதை தான் அங்கே ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து வந்து மனம் திரும்புங்கள் என்று சொல்வதற்கு முன்பதாக யார் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சாச்சு? யோவான் ஸ்நானகன். அதை தான் மார்க் எழுத ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே இயேசு கிறிஸ்துக்கு வராமல் எங்கிருந்து வருகிறார்? யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் பற்றி யாரே ஏற்கனவே பேசியாச்சு. ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா அதை பற்றி சொல்லிவிட்டார். அந்த மனுஷன் தான் இந்த மனுஷன் என்று சொல்லி மார்க் இங்கு குறிப்பிடுகிறவராக இருக்கிறார். வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம். எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. வனாந்தரத்தில் மக்கள் இருந்திருப்பாங்களா, பட்டணத்துக்குள்ள இருந்திருப்பாங்களா? அன்றைக்கு எங்க இருந்திருப்பாங்க? எப்படியோ வனாந்தரத்திலே மக்கள் இருப்பாங்க. வனாந்தரத்தை நரிதான் அலையும், சரியா? ஆனா யோவான் ஸ்நானன் எங்க இருந்தாராம்? வனாந்தரத்துல போய் கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா மக்கள் எல்லாம் எங்க போனாங்க? சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அங்க யோர்தான் நதி பக்கமா போறாங்க. அந்த வனாந்தரத்திலே அந்த 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஊழியம் வனாந்தரத்திலே காணப்பட்டது. அவனுடைய ஊழியம் எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஜனங்களை அவன் அசைக்கிற ஒரு மனுஷன், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்த ஒரு மனுஷன். அவன் ஜனங்களை ஈர்க்கிறான். அதோடு கூட ஜனங்கள் அவனத்தில் ஓடி வருகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அவனுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. சரி, நாம் தொடர்ச்சியாக வரலாம். இப்போ 3ஆம் வசனத்தை வாசிட்டோம். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க, அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்ற வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்கள் எழுதியிருக்கிற பிரகாரமாய் சொல்லும். அப்ப வழியை ஆயத்தப்படுத்துதல் என்றால் என்ன? உங்க வழியை நீ ஆயத்தப்படுத்தனா என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும். சரியா? மனம் திரும்புவது ஒரு முறை மட்டும் உண்மைதான், ஒரு முறை. ஆனால் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? மனம் திரும்புதல் வேண்டும். இன்னைக்கு நம்மோடு ஆண்டவர் பேசும் பொழுது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நம்மிடத்தில் சுட்டி காட்டுவார் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் நான் செய்யறது தப்பு, நான் மாறுகிறேன், நான் மனம் திரும்ப ஆயத்தம், எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம் என்று சொன்னால் அதாங்க நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பமே. பிடிவாதம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. முரட்டாட்டம் வாழ்க்கையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நீ இதை செய் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காட்டுவார் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஒரு மனிதன் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், நான் செய்கிறேன் ஆண்டவரே சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அதில் செயல்பட முடியும். அதான் வழியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முதலாக நம்முடைய வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் கோணலானவைகளை நேராக்குகிறார், மேடானவைகளை சமமாக்குகிறவராக இருக்கிறார். 4ஆவது வசனம். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்து குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். யோவான் பிரசங்கம் பண்ணது என்ன பிரசங்கம்? அப்ப ஞானஸ்நானத்தை குறித்து பேசினானா வேற என்னத்தை பத்தி பேசினான்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம், பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். நேற்று தினத்தில் கூட சொக்கலிங்கனாரில் ஒரு அம்மா கேட்டாங்க, கட்டாயம் ஞானஸ்நானம் எடுத்தாகணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, நீ கட்டாயம் மனம் திரும்பி ஆகணும்னு சொன்னேன். ஞானஸ்நானம் எடுக்கணுமா எடுக்க வேணாமா? ஞானஸ்நானம் எதை காட்டுகிறது? ஏன் ஞானஸ்நானம் எடுத்தாங்க அன்றைக்கு? 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எதுக்கு பின்னாடி தான் ஞானஸ்நானம் பெற்றாங்க? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். சுட்டி காண்பிக்கிறான், நேரடியாக சுட்டி காண்பிக்கிறான் யோவான். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஜனங்கள் வந்தப்ப அவர்களை எப்படி அழைத்தார்ப்பாங்களே,
லூக்கா 3வது அதிகாரம் வரலாம். லூக்கா 3வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் அவர்கிட்ட வருகிறார்கள். நிறைய பேர் வந்தாங்க. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. 3:6. அவன் யோர்தான் நதியின் அருகான தேசமெங்கும் போய் பாவம் மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, அன்பு செல்வங்களே அப்படின்னு கூப்பிட்டாரா? விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னார். நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் அடிச்சு போடுவாங்க. நம்ம அப்படி சொல்லல. ஆனால் யோவான்சன் ரொம்ப தைரியமான ஆளு. ஆனால் தான் அவனை பார்த்து எலியாவோ என்று சொன்னாங்க. எலியாவுக்கு இருந்த தைரியம் யாருக்கு இருந்துச்சு? யோவான்சன். யாரை எதிர்த்தான் அந்த மனுஷன்? ஏரோது. அன்றைக்கு ஏரோது தன் சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொண்டபடினாலே நேரடியாக எதிர்க்கிறான். அவன் கொலைகாரன். அவனை எதிர்த்தா அவனுக்கு மரணம் தான் வருன்றது நல்லா தெரியும். ஆனாலும் தைரியமாக அந்த மனுஷனுக்கு சொல்கிறான், நீ மனம் திரும்ப என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட தைரியமான ஒரு மனுஷன் ஜனங்களை பார்த்த உடனே சொல்கிறான், விரியன் பாம்பு குட்டிகள். அப்பன யாரை திட்டுறான்? நம்ம கலாச்சாரத்துப்படி அவர் யாரை சொல்றாரு? வரவங்களை சொல்றாரா, அவங்கள பெற்றவங்கள சொல்றாரா? சரியா? சிலர் சொல்லுவாங்க, என்னை பத்தி பேச, எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசான்னு சொல்லுவாங்க. தைரியமா சொல்கிறான், நீ யாருக்கு பிறந்தவன்? விரியன் பாம்புக்கு பிறந்த, அதான் பாவிக்கு பிறந்த பாவி குட்டிகள் என்று சொல்கிறான். கடினமான வார்த்தை. ஆனால் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? ஆமாம், ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு வகை காட்டினவன் யாருன்னு சொல்கிறான். அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தைரியமாக பேசுகிறார், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா இவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், நீ ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால உன் வாழ்க்கையில் என்ன பண்ணாது? மாற்றம் வராது. ஆனால் மாற்றம் வந்த ஒரு மனிதன் எதை எடுக்க வேண்டும்? ஞானஸ்நானத்திலே அதை அறிக்கை செய்ய வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஞானஸ்நானம் எடுக்கிறபடினாலே ஒருவன் தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளையாய் மாறினவன் தன் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும்? ஞானஸ்நானத்திலே அதை அறிக்கை செய்ய வேண்டும். நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன். தண்ணீருக்குள்ளே ஒரு மனிதன் மூழ்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் இயேசு கிறிஸ்து மரித்தது போல நான் என் பாவத்துக்கு மரித்து விட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது போல நான் பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் தண்ணீரை விட்டு வெளியே வரும்பொழுது இன்னொன்று சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தது போல நான் உயிரோடு கூட எழுந்து நான் இனிமேல் யாருக்காய் வாழப்போகிறேன்? இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழப்போகிறேன். இவ்வளவு நாள் பாவத்திற்காய் வாழ்ந்தேன், உலகத்துக்காய் வாழ்ந்தேன். இப்பொழுது நான் உலகத்துக்கும் பாவத்துக்கும் மரித்து போய்விட்டேன். நான் இனிமேல் யாருக்காய் வாழப்போகிறேன்? இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழப்போகிறேன். அது என் வாழ்க்கையில நடந்த காரியத்தை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நான் அதை செய்து காண்பிக்கிறேன். அப்ப அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரியா? அப்ப அது யாருக்கு அந்த தைரியம் வரும்? சமுதாயத்துக்கு முன்பதாக செய்வதற்கு உண்மையா தன் வாழ்க்கையிலே மாற்றத்தை அனுபவிக்கிற மனுஷன். பொய்யாய் செய்ய முடியும். அப்படி பொய்யா செஞ்சா யாருக்கு லாபம் இல்லை, உங்களுக்கு தான் அது நஷ்டம். ஆனால் உண்மையாகவே நாம் அதை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் இனிமேல் உலகத்துக்காய் வாழப்போகிறதில்லை, நான் இனிமேல் உம்முடைய வழியில் நடக்கப் போகிறேன், நான் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி வந்த மனிதர்களை அவர் அப்படிதான் அழைக்கிறார். ஆனால் அவர்கள் அநேகர் வந்து என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப அவர்களிடத்திலே வருகிறார்கள். இப்ப நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. 5ஆம் வசனத்தில், மார்க் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப யோவானுடைய பணியை அங்கே பார்க்கிறோம். சரியா? இன்றைக்கும் ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிற பணி என்னதான்? போய் பிரசங்கியுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் கட்டுங்க. 2 காரியம் ரொம்ப முக்கியம். அடுத்ததா உபதேசம் பண்ண வேண்டும். சபை அதை செய்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். போய் ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். எதை பிரசங்கிக்க வேண்டும்? மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கிக்க வேண்டும். ஏன் மனம் திரும்ப வேண்டும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரிதாபமான நிலைமைன்னா, மனம் திரும்புனாலே என்னன்னு தெரியாது, ஏன் மனம் திரும்புனாலே தெரியாது மக்களுக்கு. ஏன் சொன்னா, தாங்கள் பாவத்தில் இருக்கிறோம் என்பதே அவர்களுக்கு தெரியாது. இப்ப அவள் பாவத்தில் இருக்கிறாள் என்பதை ஜனங்கள் உணர்வடைய செய்ய வேண்டும். அதை நாம் எடுத்து அவளுக்கு சொல்லி ஆக வேண்டும். யோவானுடைய செய்தி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லூக்கா 3வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். மறுபடியும் அங்கேதான் இன்னும் டீட்டெயிலாக வருகிறது. 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்த அந்த மக்களுக்கு அவர் சொல்கிற ஒரு காரியம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்கிறார்.
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி எது? நம்முடைய வாழ்க்கை தான். சரியா? நம்முடைய வாழ்க்கை. ஒருவன் நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி வாயிலே சொல்லிவிட்டான், அதை ஞானஸ்நானத்திலே அறிக்கையும் செய்து விட்டான், அடுத்ததாக அவன் வாழ்க்கையிலே அதை என்ன பண்ணணும்? காட்ட வேண்டும். வாழ்க்கையிலே காட்டவில்லை என்று சொன்னால் அவன் பொய் சொன்னது பொய், செய்ததும் என்னதான்? பொய். ஞானஸ்நானம் எடுத்ததும் பொய்யா இருக்கு. அதனால யோவான் ஸ்நானம் சொல்லும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அந்த வசனத்தை வாசிக்கவா? 8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினால ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு என்று சொல்லி வாழ்க்கையை பற்றி அவர் பேசுகிறார். அடுத்ததாக எதை பற்றி பேசுகிறார் என்பதை பார்க்கலாமா? 9வது வசனம். இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆதலால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். இப்ப அங்கே முதலாவதாக மனம் திரும்ப என்ற செய்தி, ஞானஸ்நானம் வந்து மனம் திரும்புகிறோம் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்ற மக்களை பார்த்து சொல்கிறார், நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. அப்படி கொடாத பட்சத்தில் நல்ல கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் கோடரி எங்கே தான் இருக்கு? மரத்தின் அருகே வைக்கப்படும். அதாவது சீக்கிரத்தில் உனக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு. உன் வாழ்க்கையை ஆண்டவர் தரித்து போடுவார். மரமானது வெட்டப்பட்ட அக்கினியிலே போடப்படும் சொல்கிறார். அப்ப அக்கினி தீர்ப்பை பற்றியும் பேசுகிறவராக இருக்கிறார். அதனால சபைக்கு வர்றதுனால திருப்தி அடைஞ்சிடாதீங்க, ஞானஸ்நானம் எடுத்ததுனாலையும் திருப்தி அடையாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? குறைவு இல்லாத வாழ்க்கையை பற்றி பேசவில்லை, ஆனால் வாழ்க்கையை பரிசுத்தத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டுக்குள்ளாய் வளர்கிற வாழ்க்கை இருக்கிறதா? தேவன் விரும்புகிற நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உண்டா? ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம மகிழ்ச்சிக்குள்ளாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? மனம் திரும்புதல் இன்னும் நடைபெறவில்லை. மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஒருவேளை நீங்க ஞானஸ்நானமே எடுத்து வந்திருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லைன்னா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இன்னும் மனம் திரும்பவே இல்லை. அப்போ நான் மனம் திரும்புங்கள். வேணா திருப்பி கூட ஞானஸ்நானம் எடுக்கலாம். சொன்னால் முதல்ல எடுத்தது ஞானஸ்நானமே கிடையாது, சும்மா தண்ணிக்குள்ளே நனைஞ்சிட்டு வந்த ஒரு காரியம்தான். மறுபடியும் சபைக்கு முன்புதான் நான் இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற ஒரு உணர்வோடு கூட ஞானஸ்நானம் எடுக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை. மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். ஜனங்கள் மனம் திரும்புகிறத எங்கே பார்க்கிறோம். சரி, மார்க்குக்கு வரலாம். இப்பொழுது மீண்டுமாக யோவான் ஸ்நானனுடைய சாட்சியை எங்கே பார்க்கிறோம். வாழ்க்கையும் சாட்சியும் என்னென்ன பார்த்தோம் சொன்னா, யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை பற்றி முன்னறிவிப்பை பற்றி பார்த்தோம், யோவான் ஸ்நானன் செய்தியை பற்றி பார்த்தோம், யோவான் ஸ்நானனுடைய அவனுடைய வாழ்க்கையை இப்பொழுது பார்க்கலாம். 6வது வசனத்துக்கு வரலாமா? மார்க்கு 1வது அதிகாரம் 6வது வசனம். யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனியும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் எங்கே இருந்தான்னு சொல்லி பார்த்தோம்? வனாந்தரத்தில். இங்கே பார்க்கணும், அவனுடைய உடையை பாருங்கள். ஒட்டக மயிர் உடைதான் அவனுடைய உடை. அவனுடைய சாப்பாடு என்ன? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். இப்படிதான் எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஆனால் யோவான் அப்படிப்பட்டவனாக தான் இருக்கிறான். தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்பதுதான் முக்கியம். ஆனால் அவன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்லை. அதான் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் இல்லை. ஆனால் யோவான்சனுடைய வாழ்க்கை ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவரிடத்திலே ஓடி வருகிறார்கள். அது மாத்திரம் இல்லை, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே களி கூர்ந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சாதாரணமான ஒரு வாழ்க்கை. தேவன் நம்ம எந்த இடத்துல எந்த நிலையிலே வைத்திருந்தாலும், எந்த நிலையிலே இருந்து நம்மை பணி செய்ய சொல்கிறாரோ அந்த நிலையில இருந்து பணி செய்ய வேண்டும். மற்றவர்களைப் போல மாற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் யோவான் ஸ்நானனை பற்றி ஆண்டவர் சொல்கிற சாட்சி, ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்கிறார் என்பதுதான் முக்கியம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்கிறார் என்பது முக்கியம் இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் இன்னைக்கு அதாவது போதகர்னு சொன்னால் பெரிய கார் வச்சுருக்கணும், 16 லட்சத்துக்கு கார் வாங்க வேண்டும். ஏங்க அப்படி வாங்குறீங்கன்னு கேட்டால், ஆண்டவரை ஆசீர்வதிச்சிருக்கிறத எல்லாரும் பார்க்கணுமே அப்படி சொல்கிறான்.
ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுத்தார வாங்குங்கள், தவறொன்றும் இல்லை. ஆனால் அது அல்ல அடையாளம். எதுதான் அடையாளம்? தேவன் நம்மை சாட்சி சொல்ல, நம்மை குறித்து சாட்சி சொல்ல. ஆண்டவர் அங்கே யோவான் ஸ்நானனை பற்றி அழகான சாட்சி சொல்கிறார். அவன் தீர்க்கதரிசியிலும் மேலானவன் சொல்கிறார். யோவான் ஸ்நானன் ஏதாவது தீர்க்கதரிசி சொன்னா, தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாரா? வரப்போகிறவரை முன்னறிவித்தார், வரப்போகிறவரை பற்றி சொன்னார், அறிமுகப்படுத்தினார். ஆனால் தீர்க்கதரிசனம் ஒன்று சொல்லவில்லை. ஏதாவது அற்புதம் செய்திருக்கிறாரா? ஒரு அற்புதமும் செய்யவில்லை. எங்கே வாழ்ந்தார்? வனாந்தரத்திலே வாழ்ந்தார். என்ன உடை தரித்திருந்தார்? ஒட்டக மயிருடைய தான் தரித்திருந்தார். என்ன உணவு சாப்பிட்டார்? தேனும் வெற்றிக்குழியும் தான் அவருடைய உணவு. ஆனால் ஆண்டவர் அவனை பற்றி சொல்லும் பொழுது மிக உயர்வான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் பார்க்கிற விதம் வேறே, நாம் பார்க்கிற விதம் வேறே. ஆனால் தேவன் பார்க்கிற விதமாய் நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த யோவான் சொன்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணினார்கள் சொன்னா, எல்லாரும் யோவான் இடத்திலே ஓடி வருகிறார்கள். வந்து என்ன கேட்கிறார்கள் என்பதை பாருங்கள். லூக்கா 3வது அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் மக்கள் அவனிடத்தில் வந்து ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். லூக்கா 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். 15வது வசனம், யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாயிருக்கையில் அவனுடைய ஊழியத்தை பார்த்தார்கள், அவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறதை பார்த்தார்கள். ஜனங்கள் என்ன கேட்டாங்க? இவர்தான் கிறிஸ்துவோ, மேசியாவோ என்று சொன்னாங்க. அப்பதான் யோவான் ஸ்நானன் அங்கே தன் வாழ்க்கையை பற்றி அங்கே சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். இதே பகுதியிலும் வாசிக்கலாம் அல்லது இங்கேயும் வாசிக்கலாம். மார்க்கு வாங்க, மார்க் 1வது அதிகாரம் 7வது வசனம். இந்த 2 வசனம் தான் இருக்கிறது, நம்ம முடித்து விடலாம். அவன் சொல்லுகிற சாட்சி, தன்னை பற்றி சொல்கிற சாட்சி என்ன சொல்லுகிறார்? என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இப்ப 2 வசனத்திலே 2 குறிப்பு இருக்குது. முதல் குறிப்பு 7ஆம் வசனத்துல, அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் கிறிஸ்து அல்ல என்று சொல்லிவிட்டார். அவ்வளவு ஜனங்கள் வந்தாலும் அவன் என்ன சொல்லுங்க, நான் யாரும் இல்லை, நான் அல்ல, யார் கிறிஸ்து அல்ல. 2வது காரியம், நான் அவருடைய பாதரட்சியின் வாரக்கூடம் அவிழ்க்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. 8ஆம் வசனம் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு எதனாலதான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்? தண்ணீரினாலே கொடுக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணுவார்? உங்களை பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்கிறார். அதாவது ரட்சகர் அவர் தான். இந்த சபை உங்களுக்கு எதனாலதான் ஞானஸ்நானம் கொடுக்கும்? தண்ணீர்னாலதான் ஞானஸ்நானம். நான் உங்களை தண்ணிக்குள்ளதான் முக்கி எடுக்க முடியும். அது உங்களை ரட்சிக்கவே ரட்சிக்காது. நீங்க யாராலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னா, பரிசுத்த ஆவியினாலே. பரிசுத்த ஆவியினால் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுறீங்க. பரிசுத்த ஆவியினால் தான் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக சபையிலே இணைக்கப்படுறீங்க. அது எப்பொழுது நடக்கும்? உண்மையான மனம் திரும்புதல் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் பட்சத்திலே அது நடைபெறும். நீங்கள் பெரிய சாட்சியை சொல்லலாம், ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் இந்த சபையில் அங்கமாகலாம் இங்கே ஞானஸ்நானம் எடுத்ததுனாலே, ஆனால் உண்மையாகவே கிறிஸ்துவின் சபையிலே என்ன பண்ண முடியாது? அங்கமாக முடியாது. அப்ப தெளிவாய் சொல்கிறார், நான் உங்களுக்கு தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நான் ஒன்றுமில்லை, நான் கிறிஸ்து அல்ல, நான் அவருடைய பாதரட்சியை கூட அவிழ்க்கிறதுக்கு என்ன இல்லை, எனக்கு தகுதி இல்லை. ஆனால் அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், எனக்கு பின்னே தான் வருகிறார், ஆனால் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார். இரண்டுமே அழகாய் பிரித்து சொல்கிறார். தான் யார் என்பதை சொல்லிவிடுகிறார், அதோடு கூட வருகிறவர் யார் என்பதை சொல்கிறார். இது ஜனங்களுக்கு நானும் நீங்களும் சொல்லி ஆக வேண்டும். உங்களை ஆண்டவர் அற்புதமாய் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார் என்று சொன்னார். ஜனங்கள் யாரை பார்க்க ஆரம்பிப்பாங்க? இயற்கையாகவே யாரை தான் பார்ப்பாங்க? நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க, ரொம்ப அழகா உங்களால சுவிசேஷம் சொல்ல முடியும், ரொம்ப அழகா ஊழியம் செய்யறீங்கன்னா ஜனங்கள் யாரை பார்ப்பாங்க? நம்மளை தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க, நம்மளை தான் பார்ப்பாங்க, நம்மகிட்ட தான் ஓடி வருவாங்க. ஆனா நம்ம யார்கிட்ட கை காட்டணும்? பாரு, இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்க, நான் தான் கிறிஸ்து என்று சொன்ன மனிதர்கள்லாம் நம்ம இந்தியாவிலே உண்டு. உலகம் முழுவதும் அவ்வப்பொழுது சில ஊழியர்கள் எழும்பி எல்லாரும் யார்கிட்ட வாங்க? எங்கிட்ட வாங்க, நான் தான் கிறிஸ்து என்று சொன்னவர்களும் உலகத்திலே உண்டு. ஆனா யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறார்? நான் கிறிஸ்து அல்ல.
அவருடைய செருப்பை கடத்துறது கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரினால தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பான்னு சொல்லு. பரிசுத்தாவியினால ஞானஸ்நானம் என்ன? அதாங்க ரட்சிப்பு, அதுதாங்க ரட்சிப்பு. நீங்கள் எப்பொழுது உண்மையாய் மனம் திரும்புகிறீர்களோ உங்களுக்குள்ளே யார் வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வருகிறார். அதான் இங்கே அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை பற்றி தான் வேதம் தெளிவாக பேசுகிறது. அவர் வந்து வாசம் பண்ணுகிறதான் பரிசுத்த ஆவியினாலே ஸ்நானம் பெறுகிற ஒரு காரியமாக வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நம்முடைய பாவம் அங்கே கழுவப்படுகிறது, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். சரி, ஒரே ஒரு காரியம் லூக்காவிலிருந்து சொல்லி நான் முடித்து விடுகிறேன். லூக்காவில் இந்த காரியத்தை பற்றி மிக அழகாக தெளிவாக அவர் பேசுகிறார். லூக்கா 3வது அதிகாரம் 16வது வசனம். மீண்டுமாக அந்த பகுதியை வாசிட்டு 17வது வசனத்தையும் வாசித்து நான் முடிக்கிறேன். லூக்கா 3வது அதிகாரம் 16. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். 2 காரியம் சொல்கிறாங்க. சரியா? அப்புறம் 17வது வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தனது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். ஏற்கனவே நியாயத்தீர்ப்பை பற்றி பேசுகிறார் யோவான் ஸ்நானகன். இங்கே இயேசு கிறிஸ்து செய்ய போகிற 2 காரியத்தை பற்றி பேசுகிறார். ஒன்று, அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார், மற்றொன்று அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்கினியினாலே ஞானஸ்நானம் என்ன? அது அவிசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்க போகிற நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறது. இன்னைக்கு தவறான உபதேசம் இருக்கிறது. அக்கினியாலே ஸ்நானம் என்று சொல்கிறார். அக்கினி ஞான ஸ்நானம் என்பது அக்கினியிலே தேவன் ஜனங்களே, அதாவது அவிசுவாசிகளை தேவன் போடுகிறதை பற்றி, நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறது. அந்த வசனத்தை 17ஆம் வசனத்தில் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது, களத்தை நன்றாய் விளக்கி கோதுமை எங்கே சேர்ப்பாராம்? கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பாராம், பதறையோ அவியாத அக்கினியிலே சேர்ப்பார். 2 காரியம். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் தேவனுடைய பிள்ளைகளாக்கி அவர்களை பரலோகத்திலே அவர் சேர்க்கிறார். அக்கினியினாலே ஞானஸ்நானம் சொல்லும் பொழுது அவிசுவாசிகளை அக்கினிக்குள்ளே அவர்களை சேர்க்கிறார். அதாவது 17ஆம் வசனத்தில் தூற்றுக்கூடைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கோதுமை தூற்றுறதை பார்த்துருக்கீங்களே? அப்ப தூற்றும் பொழுது பதர் ஒரு பக்கம் போகிறது, கோதுமையும் ஒரு பக்கத்தில் விழுகிறது. சொல்கிறார், கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியிலே சேர்ப்பார். அப்ப தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற ஞானஸ்நானம் எது? பரிசுத்த ஆவியினால் கொடுக்கிற ஞானஸ்நானம், அக்னியினால் கொடுக்கிற ஞானஸ்நானம் அல்ல. ஒருவேளை வேதத்தில் அக்னி என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அக்னி என்று சொல்லும் பொழுது ஒருவேளை அது வேகத்தை குறிக்கிற ஒரு காரியம், தேவனுக்குள்ளாக பிரகாசிக்கிற ஒரு காரியத்தை பற்றியும் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நியாய தீர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது தேவன் இந்த இடத்துல நியாய தீர்ப்பை பற்றி அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்தது மனிதர்களை ரட்சிக்கிறார், ரட்சிக்கப்படாத மனிதரை என்ன பண்ணுகிறார்? நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். மிக தெளிவான ஒரு காரியம். இன்னைக்கு யோவான் ஸ்நானனை பார்த்து முடிக்கிறோம். என்பதாக நாம் அடுத்த வாரத்தில் தொடர்ச்சியாக அந்த காரியத்தை ஆண்டுக்கு சுத்தமானா பார்க்கலாம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியை நாம் தொடர்ந்து நாம் படிக்கலாம். யோவான் ஸ்நானனுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கை. மார்க் அதை எழுத ஆரம்பிக்கும் பொழுது சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று சொல்கிறார். ஜனங்கள் இருளிலே கிடந்த மக்கள் வெளிச்சத்தை காணத்தக்கதாக முதலாவதாக யோவான் ஸ்நானன் தன் ஊழியத்தை இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். அந்த யோவான் ஸ்நானகன் தான் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். இவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். தலையில தாழ்த்தலாம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளுக்கு அனுஷ்டிக்கிறோம். எங்களுக்கு எதெல்லாம் தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீரோ அதை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறதுக்காக நடிச்சுக்கிறோம். நாங்கள் அதை படிக்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தாரும், அதை புரிந்து கொள்ளக்கூடிய பலனை எங்களுக்கு தாரும். இருளிலே கிடந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகத்திலே ஆரம்பமாயிற்று. அதை பற்றி நீர் ஏற்கனவே முன்னறிவித்திருந்தாலும் யோவான் ஸ்நானகனை கொண்டு ஆண்டவரை ஜனங்களை ஆயத்தப்படுத்தினீர். கர்த்தாவே, இன்றைக்கும் உம்முடைய சுவிசேஷ உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆரம்பமாவதற்கு
எங்களையே நீர் ஆண்டவரை நீர் அனுப்புகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை உணர்ந்து யோவான் ஸ்நானனைப் போல தெளிவாக தைரியமாக நம்முடைய பணியை செய்யக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். வழியை ஆயத்தப்படுத்த கிருபை தாரும். ஜனங்களுக்கு உண்மை நாங்கள் அறிவிக்க கிருபை தாரும். நாங்கள் யார் என்பதையும் நீர் யார் என்பதையும் ஆண்டவரை அவர்களுக்கு எடுத்து வித்தியாசப்படுத்தி காட்ட எங்களுக்கு கிருபை தாரும். தெளிவை எங்களுக்கு தாரும். இந்த பூமியிலே நாங்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரை இந்த காரியங்களை புரிந்து கொண்டு உமக்காய் வாழ பலன் தாரும். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து கண்டிச்சுக்கிறோம். மீதியான வேலையை எங்களுக்கு ஆசிரியத்தாரும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்போம். இந்த நாளின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக்கலாம். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.